ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் உண்மையான இயல்பை நாம் எப்படி பார்ப்பது? அது கூட சாத்தியமா? ஆராதனா மகா உற்சவம் நாம் கவனிக்கும் போது பகவான் வெளிப்படுத்துகிறார். நாம் விரும்புவது நடக்க வேண்டும். நான் திட்டமிடுவது வெற்றியடைய வேண்டும். நான் சத்தியத்துக்காக தயங்கவோ பயப்படவோ வளைக்கவோ தேவையில்லை. விருப்பம் என்பது எனக்கு மிகவும் மிகையானது. ஏனெனில் நிலையான அன்பும் நம்பிக்கையும் கொண்ட பக்தர்களுக்கு என் அருள் எப்போதும் கிடைக்கும். நான் பேசுவதும் பாடுவதும் எல்லோருடைய சுதந்திரமாக நடமாடுவதால் அறிவுஜீவிகளாக கூட என்னுடைய உண்மையோ என்னுடைய சக்தியோ எனது மகிமையோ அவதாரமோ என்னுடைய உண்மையான பணிவையோ புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் தீர்க்க முடியும். நான் மிகவும் தீவிரமான விசாரணை மற்றும் மிக நுணுக்கமான அளவீடுகளுக்கு அப்பாற்பட்டவன். என் காதலை அங்கீகரித்து அந்த அன்பை அனுபவித்தவர்கள் மட்டுமே அவர்கள் என் யதார்த்தத்தை பார்த்ததாக உறுதிப்படுத்த முடியும். ஏனென்றால் அன்பின் பாதை மனித குலத்தை என்னிடம் அழைத்து செல்லும். அரசன் பாதை வெளிப்புற கண்களால் என்னை அறிய முயற்சிக்காதீர்கள். கோவிலுக்கு சென்று கடவுளின் உருவம் முன் நிற்கும் போது கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்வீர்கள். பிரார்த்தனை செய்யும் போது இல்லை. ஏன் என்றால் ஞானத்தின் உள்கண் மட்டுமே அவரை உங்களால் வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் உணர்வீர்கள். எனவே என்னிடம் அற்புதமான பொருள்களுக்காக ஏங்காதீர்கள். ஆனால் எனக்காக ஏங்கினால் நீங்கள் வெகுமதி பெறுவீர்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருள் உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.